இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு மானிய கோரிக்கையின் போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் டிஎன்ஆர்டி இணையதளம் மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் நேரடி நியமனம் செய்யப்படும் அப்படின்ற மாரி சட்டப்பேரவையில் அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காருங்க. ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு டிஎன்ஆர்டி வெப்சைட் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடி நியமனம் மூலம் நாங்கள் வெளிப்படையாக நிரப்புவோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ டிஎன்ஆர்டிக்கான ஒரு அப்டேட் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் 3.5 லட்சம் காலி பணியிடங்களில் 25% தான் நிரப்பப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் காலி பணியிடம் இல்லை என்ற நிலை உருவாகும் அப்படின்ற மாரி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. அதாவது 3.5 லட்சம் வேக்கன்சி இருக்குது, அதில் 25% வேக்கன்சி தான் நிரப்பியிருக்காங்க. ஸோ அடுத்த 3 வருஷத்தில் காலி பணியிலே இருக்காது, எல்லாமே நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கடந்த இயர் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2200 வேக்கன்சி கிட்ட ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அப்ளை பண்ணி ஒரு சில மாவட்டத்துக்கு எக்ஸாம் முடிச்சிட்டாங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்தீங்க எக்ஸாமே வைக்காமல் இருக்காங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு இன்டர்வியூ வைக்காமல் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சட்டமன்ற பேரவையில் அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க பாமக எம்எல்ஏ அவர்கள். ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இருக்குது, அதை நிரப்பாமல் இருக்காங்க, நீங்கள் எப்போது நிரப்புவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ மேபி அதுக்கான ஒரு அப்டேட்டும் பார்த்தா விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அந்த 2229 வேக்கன்சி கிட்ட கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு நிரப்பாமல் இருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னொரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாமே எழுதாமல் இருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ கூடாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்போ சீக்கிரமா நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. விரைவில் அதுக்கான தீர்வுகளும் வரப்போகுதுங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.